நான் என்ன விஷயத்துக்காக சந்திக்கணுமோ, அந்த விஷயத்துக்காக தான் நான் விஜய் சார் பார்க்கணுங்கிறேன். இங்க சிவா பண்ணி எனக்கு வேணாம். அவரும் தள்ளி வைக்கல. இப்போ சொல்றேன். சிலர் அவர நெருங்க விடல. சினிமாக்காரர்கள்ல உங்களுக்கு அந்த மாரி பிரச்சனை இருக்கும். நமக்கு வந்து இப்ப ஆனா ஒண்ணு தொலைபேசியில நான் மெசேஜ் போட்டாலும் பேசினாலும் அதெல்லாம் பேசுவார். நாங்க அது ஃபோன்ல பேசிக்கிறது, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவேன். சில விஷயங்கள சொல்ற விஷயத்துல மெசேஜ போட்டுருவேன். அதெல்லாம் அவருக்கு ரிப்ளைலாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். முன்ன மாரி நெனச்சப்போ பார்க்க முடியாது இப்போ. அப்போ அவர சுத்தி எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தாங்க. இன்னைக்கு அவர சுத்தி எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்ல. அப்படிங்கும்போது இன்னொருத்தர் சொல்லி அவர் சிபாரிசுக்கு மூலியமா தான் பார்க்கணுங்கிறபோது ஒரு சின்ன தன்மானம் எல்லாருக்குமே அது வரும். கரெக்ட் தானே? நம்ம சார் நாளைக்கு சார பார்க்கணும். டைம் கேட்டு சொல்லுங்க சார். ஓகே சார். அப்ப வச்சுட்டு திருப்பி சார் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வர சொன்னார் சார். வந்துருங்க சார். இது நிகழ்வு நடந்து கொண்டிருந்த காலகட்டம். இப்போ ஃபோன் பண்ணி அத சொல்றாங்களா? இல்ல என்ன விஷயமும் ஒண்ணு கேட்கும்போதே, ஒரு விஷயம் இல்லன்னு ஃபோன் கட் பண்ணிக்குவோம். புரியுதா உங்களுக்கு? நான் நான் உங்க மேனேஜர்ட்ட போயி அவங்க பேசி, சார் என்ன சார் விஷயம் கேட்டேன்னா, ஒரு விஷயம் இல்ல சார்ன்னு ஃபோன் கட் பண்ணிடுவேன். அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் விஜய் சார் அப்பா கேட்குறேன். உங்கள்ட்ட சொல்றதுக்கு இல்ல. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன விஷயத்துக்காக சந்திக்கணுமோ, அந்த விஷயத்துக்காக தான் நான் விஜய் சார் பார்க்கணுங்கிறேன். கூட உங்கள்ட்ட சொல்றதுக்கு நீங்க சிபாரிசு பண்றீங்க எனக்கு வேணாம். புரியுதுங்களா? நான் நான் சொல்றது எனக்கும் இல்ல. பொதுவா இயக்குனரா இருக்கட்டும், தயாரிப்பாளரா இருக்கட்டும், பழைய நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணா நான் ஃபோன் பண்ணணும் அவங்க சொல்லணும். சார் நான் மேனேஜர் வச்சிருக்கேன் சார். தேனி கண்ணன் நெருங்கிய நண்பர். ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ நான் பிஸியா இருக்கேன். அப்போ மேனேஜருக்கு ஃபோன் பண்றீங்க. அவர் என்ன சொல்லணும்? சார் தேனி கண்ணன் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லணும். அப்படியா நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்கேன் வர சொல்லுங்க. அதான் சொல்லணும். என் மேனேஜர் வந்து என்ன சார் விஷயம் அப்படின்னா, ஒரு நிறுவனம் போகலாம். என் நல்லதுக்காகவும் சந்திக்க இருக்கலாம். உங்க நல்லதுக்காகவும் சந்திக்க இருக்கலாம். அந்த விஷயத்த இங்க இவர்ட்ட சொல்லித்தான் பேர சந்திக்கணுமா? போயா நீயாச்சும் பேர வரும். இது இதுக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும்.